வின்ஸ் மெக்மேன் WWE இருந்து போனதுக்கு அப்புறமா WWEயோட மொத்த கண்ட்ரோலும் இப்போ யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா ட்ரிபிள் கிட்ட தான். ட்ரிபிள் ஹெச்சோட இந்த ஒர்க் என்விரான்மெண்ட் பல ரெஸ்லர்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா பழைய WWE ரெஸ்லர்ஸ் நிறைய பேர் திரும்ப WWEக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் AEW, TNA மாதிரியான மற்ற ரெஸ்லிங் கம்பெனிஸ்ல இருந்து ஒரு சில ரெஸ்லர்ஸும் ரொம்பவே ஆர்வமாக WWEல ஜாயின் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக பார்த்தோன்னா CM பங்க், டக்கோட்டா காய், கரியன் கிராஸ், நயா ஜாக்ஸ், செல்சியா கிரீன் மாதிரியான பழைய WWE ரெஸ்லர்ஸ் திரும்பவும் WWEக்கு வந்தாங்க. ஜேட் கார்கில், ரிக்கி ஸ்டார்க்ஸ், ஜோர்டன் கிரேஸ், MCMG, பெண்டா மாதிரியான மற்ற ரெஸ்லிங் கம்பெனிஸ்ல உள்ள ரெஸ்லர்ஸும் இப்போ WWEல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக கிடைச்சிருக்க நியூஸ் என்ன அப்படின்னா இன்னும் ஒரு 3 புதிய ரெஸ்லர்ஸ் WWEல சைன் இன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க எக்ஸாக்டா எப்போ ரிட்டர்ன் ஆவாங்க அப்படிங்கிற நியூஸ் தெரியல. ஆனால் இவங்களோட கான்ட்ராக்ட் சைன் இன் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அந்த லிஸ்ட்ல முதலாவதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹிக்யூலியோ பார்த்தீங்கன்னா நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்ல ரெஸ்ல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரெஸ்லர். அது மட்டும் இல்லாம இவர் பார்த்தோம்னா ரோமன் ரெயின்ஸோட ஃபேமிலியை சேர்ந்த ஒரு சமோன் ரெஸ்லர். இன்னும் பார்த்தீங்கன்னா இவரோட அடாப்டிவ் ஃபாதர் யாரு அப்படின்னா ஹாக்கு. இவரோட பிரதர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாங்கா. அது மட்டும் இல்லாம டாங்கா லோவா பார்த்தீங்கன்னா இவரோட கசின். ஸோ மேக்ஸிமமா இவர் WWEயோட பிளட் லைன் டீம்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவர் டைரக்டா ரோமன் ரெயின்ஸோட டீம்ல போய் ஜாயின் பண்ணுவாரா, இல்ல ஜேக்கப் ஃபாட் கூட இணைவாரா, இல்ல சோலோ சிக்கோவா கூட இணைவாரா, இல்லைன்னா அவரோட பிரதர்ஸான டாமா டாங்கோ, டாங்கா லோவா கூட சேர்ந்து டாக் டீமா ரெஸ்ல் பண்ணுவாரா அப்படின்னு இன்னும் எக்ஸாக்டா தெரியல. ஆனா இந்த ஹிக்யூலியோ பாத்தீங்கன்னா இப்போ WWEல சைன் இன் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் WWEயோட பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல அவரோட ட்ரைனிங்கையும் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா WWEக்கு திரும்ப வரதா ரூமர்ல இருக்கிற ரெஸ்லர் யாரு அப்படின்னா அலைஸ்டர் பிளாக். பாத்தீங்கன்னா ஃபார்மர் WWE NXT சாம்பியன். WWE பாக்குற எல்லாருக்கும் இவரையும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இவர் பார்த்தோம்னா WWEல இருந்து ஃபயர் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா AEWல தான் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி இவர் AEWல இருந்து ரிலீவ் ஆயிட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒரு கம்பெனிலையும் ரெஸ்லிங் பண்ணல. AEWல மலாக்காய் பிளாக் அழைக்கப்படுற அலைஸ்டர் பிளாக் பாத்தீங்கன்னா WWEக்கு திரும்ப வரப்போறதாவும், வரப்போற அவரோட ஸ்டோரி லைன் யாரு கூட இருக்க போகுது அப்படின்னா வயாட் 6 கூட இருக்க போறதாவும் நிறைய ரூமர்ஸ் வெளியாகி இருக்கு. ஒன்னு இவர் வயாட் 6 டீமோட லீடரா மாறுவாரு, இல்ல அப்படின்னா ஆல்ரெடி வயாட் 6 டீமோட லீடரா இருக்கிற போர்டெல்லஸ் கூட இணைஞ்சு இவரும் பாத்தீங்கன்னா செயல்படுவாரு. ஃபைனலா WWEக்கு திரும்ப வரதா இப்ப ரூமர்ல இருக்கிற இன்னொரு ரெஸ்லர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரூசேவும் WWEல இருந்து ஃபயர் பண்ணப்பட்டு ஆல் எலைட் ரெஸ்லிங் AEWல போய் ரெஸ்ல் பண்ணிட்டு இருந்தாரு. AEWல இவரோட பெயர் மீரோ. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இவர் AEWல இல்ல, AEWல இருந்து வெளியில வந்துட்டாரு. அதுக்கப்புறமா எந்த கம்பெனிலையும் போய் ஜாயின் பண்ணாம இருக்கிறாரு. இவரு கூட AEWல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரிக்கி ஸ்டார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி WWEக்கு NXTல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவரும் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் WWEல அதுவும் ஸ்மாக்டவுன்ல ரிட்டர்ன் ஆவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த 3 ரெஸ்லர்ஸ்ல யாரு திரும்ப வந்தா செமையா இருக்கும், யாருக்கு கூட ஸ்டோரி லைன் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.